அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதம் சுக்கிர யோகத்தால் உண்மையில் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சுக்கிர பகவானின் சும பார்வையால் 3 ராசிகளுக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் விழித்து பொற்காலம் உருவாக உள்ளது. இந்த ராசியினருக்கு பரம்பரை சொத்து, தன லாபம், அதிர்ஷ்டம் மற்றும் உயர் பதவி போன்ற ராஜ யோகங்கள் உருவாகின்றன. நவ கிரகங்களில் தைரிய காரகன் மற்றும் சுப போக நாயகன் என்று போற்றப்படும் சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன சுபராகவோ அல்லது கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெற்றோ அமரும் போது அஷ்டலட்சுமி யோகத்தையும் மாபெரும் ராஜ வாழ்க்கையும் அள்ளி தருவார். சுக்கிரனின் இந்த சுப பார்வை மற்றும் சராபலத்தின் காரணமாக தற்போது இந்த 4 ராசிகளுக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் விழித்து கொண்டு பொற்காலத்தை உருவாக்க இருக்கின்றன. அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி ஜோதிட ரீதியாக தெளிவாக நாங்கள் இப்போது கூறுகிறோம். முதலாவதாக கன்னி ராசி. பாக்கியஸ்தான பலத்தால் பரம்பரை சொத்து இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. கன்னி ராசிக்கு சுக்கிர பகவான் 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி ஆவார். ஜோதிட விதிகளின்படி தன பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் சுப பலத்துடன் அமைவது தன பிராப்தி என்றும் மாபெரும் செல்வ யோகத்தை உருவாக்குவார் என்றும் கூறப்படுகிறது. ஜோதிடத்தின்படி 9ஆம் இடம் சுக்கிரனின் அருளால் விழிப்படைவதனால் பிதுர் வழி சொத்துக்கள் மற்றும் பரம்பரை சொத்துக்கள் இருந்த விலகங்கள் விலகி கைக்கு வந்து சேரும். ஆன்மீக பயணங்களும் பித்தர்களின் ஆசியும் யோகத்தால் கைகூடும். வாக்கு பலித்தம். 2ஆம் இடத்தில் சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதனால் உங்கள் பேச்சிற்கு சமூகத்தில் தனி மரியாதை உண்டாகும். வசீகரமும் உண்டாகும். கலை, பேச்சு திறமை, ஆடை வடிவமைப்பு மற்றும் நகை வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இது உச்சக்கட்ட பொற்காலமாகும். வாழ்க்கை தரம். சுக்கிரன் சுபகிரக பார்வை காரணமாக சொகுசு கார்கள், வைரம் மற்றும் ஆபரண சேர்க்கை அதிகரித்து அரசனுக்கு இணையான சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். முக்கியமாக கன்னிராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டம் நேரமாக இது இருக்கின்றன. அடுத்தபடியாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் 12ஆம் வீடான சயன ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார். தற்போது சுக்கிரனின் சுபகரக சேர்க்கை மற்றும் யோக பார்வையின் காரணமாக மிதுன ராசிக்கு பல நாட்களாக அடிபடிந்திருந்த பாக்கியத்தின் கதவுகள் அனைத்தும் திறக்க உள்ளன. ஜோதிடத்தின்படி 5ஆம் இடம் பலம் பெறுவதனால் புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கும் தம்பதியருக்கு சுப செய்திகள் உண்டாகும். புதன் சுக்கிர சேர்க்கையால் உருவாகும் புத ஆதித்ய யோகம் மற்றும் லக்ஷ்மி யோகம் காரணமாக இவர்களது புத்தி கூர்மை அதிகரிக்கும். பொருளாதார நிலை. ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதி பலம் பெறுவதனால் பங்குச்சந்தை, நிதித்துறை மற்றும் கமிஷன் தொழில்களில் எதிர்பாராத எதிர்பார்க்காத அளவு மாபெரும் தனம் வந்து சேரும். தொழில் ஏற்றம். சுக்கிரனின் பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு பதிவதனால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்று உயரிய சிம்மாசனத்தை, அந்த பதவி மற்றும் அதிகார வரம்புகள் தேடி உங்களுக்கு வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். யோகாதிபதியின் அருளால் அரியணை ஏறும் யோகம் கும்பராசியினருக்கு இருக்கின்றன. கும்பராசிக்கு சுக்கிர பகவான் 4ஆம் வீடான மாத்திரு சுக வாகன ஸ்தானம் மற்றும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக மிக சிறந்த முழு யோகத்தியாக திகழ்கிறார். சுக்கிரன் சுபஸ்தானங்களில் பலம் பெறும்போது கும்பராசினருக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ராஜயோகங்கள் தடையின்றி கிடைக்கும். ஜோதிடப்படி 4ஆம் அதிபதி உச்ச கிரகம், அதாவது 4ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி மற்றும் உச்ச பலம் பெறும்போது மாளவிய யோகம் எனும் பஞ்ச மகா விருஷ யோகங்களில் உண்டான
உயரிய யோகம் உருவாகிறது. இதனால் வீடு, நிலம், சொத்து சார்ந்த முதலீடுகள் மும்மடங்கு லாபத்தை தரும். அரசியல் மற்றும் ஆட்சி அதிகார யோகம். 9ஆம் அதிபதியின் தயவால் அரசு வழியில் எதிர்பார்க்கும் காரியங்கள் சுலபமாக முடியும். அரசியலில் இருப்பவர்களுக்கும் பெரிய நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அரியணை போன்ற உயர் பதவிகள் இருக்கின்றன. குடும்பத்தில் சயனஸ்தான பலத்தால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள், திருமண பேச்சுக்கள் சுபமாக முடிந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக மேசம் ராசி நண்பர்கள். மேசம் ராசி செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கிறார். ஆட்சி செய்யும் இந்த இடத்தில் மேச ராசியினருக்கு நற்பலன்கள் அதிகமாக இருக்கின்றன. கடன் பயத்தால் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய அருளால் உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக இருக்கின்றன. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர். ஜோதிட விதிகளின்படி தன பாக்கியஸ்தான சுக்கிர பகவான் சுபபலத்துடன் அமைவது தன பிராப்தி என்னும் மாபெரும் செல்வ யோகத்தை உண்டாக்கும். ஜோதிடப்படி 9ஆம் இடம் சுக்கிரனின் அருளால் வெளிப்படைதல், பிதிர்வழி சொத்துகள் மற்றும் பரம்பரை சொத்துகளில் இருந்த விலகங்கள் விலகி கைக்கு வந்து சேரும். ஆன்மீக பயணங்களும் பித்திருக்களின் ஆசையும் யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கும். முக்கியமாக உங்கள் ராசியில் சனி பகவான் இருந்தால் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆதிக்கம் இருப்பதனால் உங்களுக்கு பேச்சு, சமூகத்தில் நல்ல மரியாதை, வசீகரம் உண்டாகும். காலப்போக்கில் பேச்சு திறமை, ஆடை வடிவமைப்பு மற்றும் நகை விவகாரத்தில் இருப்பவர்களுக்கு இது உச்சகட்ட பொற்காலமாகவும் அமைகின்றன. இந்த 4 ராசிகளுக்கு மிக உச்சமாக இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராசிகளில் அதிபதியானவர் அனைத்திலும் நல்ல இடங்களில் அமர்கிறார். இந்த 4 ராசியினரும் தங்கள் ஜாதக ரீதியாக சுக்கிர யோகத்தை முழுமையாக அனுபவிப்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மகாலட்சுமி உபாசனை வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படைத்து நெய் தீபமேற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக வெள்ளை மொச்சை பயிரை அவித்து சுக்கிர பகவானுக்கு நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம். சுக்கிர ஸ்தோத்திரம் தினமும் ஓம் தைத்திய பூஜாய வித்மகே பிருகு குத்ராய தீமகி தன்னோ சுக்கிர பிரஜோயாத் என்ற சுக்கிர காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்வது சகல ஐஸ்வர்யங்களையும் கண்டிப்பாக தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.